சார் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் சவுண்டாக. படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு எல்லா லெவல் ஆஃப் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி படம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்க நம்புகிறோம். இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எல்லா லெவல்லையும் போய் ரீச் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், கொண்டு போய் ஜனங்க எல்லாருக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தமிழ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து 2ஆம் தடவை நான் திரும்பி பார்த்தேன். காரணம்னா இந்த யங் டீம் ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதில் இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா பழமையும் புதுமையும் சேர்ந்து அழகாக ஒரு கலவையை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க ஃபேமிலி எமோஷன்ஸை பியூட்டிஃபுல்லாக லிங்க் பண்ணியிருக்காரு டேரக்டர். முந்தைய எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதில். பட் இட்ஸ் டன் இட் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் எண்டில் வந்து அந்த கனெக்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பிக்சர் ஃபார் ஆல், அப்படிதான் சொல்லுவேன். இது எக்ஸ்ட்ராடனரி பிக்சராக என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது. நீட் பிக்சர் ஆடியன்ஸுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பிக்சர் வந்து அன்றைக்கெல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரி ஆடியன்ஸ் தியேட்டரை கொண்டுறது தான் கிடைக்கும். கொண்டு வந்து பார்க்க வச்சு தான் இந்த படம் கண்டிப்பாக போயிடும். அந்த மாதிரி சமீபத்தில் நிறைய படங்கள் ஓடி இருக்கும். பார்த்துட்டு வெறும் கண்டென்ட்டை மட்டும் நம்பி பண்ண ஒரு படம். ப்ரெஸ்ஸோட ஆதரவு இருந்ததுன்னா மக்கள்கிட்ட இதை குழுமை நீங்கள் ரீச் பண்ணிக்கிட்டீங்கன்னா they will take the decision and like the picture. I personally like the picture. and எனக்கு ஒரு டிஃபரெண்ட்டாக இருக்கும். அதிகம் டைலாக்ஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வேலை செய்ய வச்சுட்டா இருக்கு. டைலாக் வராதுன்னு அரோட் பண்ணுறது. பட் ஐ என்ஜாய் டூயிங் இட் பிகாஸ் இப்போ சைலண்ட்டாக ஆக்ட் இருக்கிற பவர் யூ ஒன்ட் கெட் இன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் வித் யங் டீம் ஐ வென்ட் பேக் அபவுட் 50 years. தேங்க்யூ. வைஜி சார் படம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆடியோ லைட்ஸ்லேயே எழுந்து போயிட்டீங்க. எங்கே ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல, அதில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எடுத்து சார் நான் போடுறதில்ல. இல்லை எல்லாம் ரஜினி சார் பற்றி கேட்பாங்களோ அப்படின்றதுனால எழுந்து போயிட்டீங்களா? கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை தாவே காலத்து திட்ட ரஜினியை சொன்னது அதனால நீ ஃபார் அவரை பற்றி பேசுறதுன்னா பேசலாம். தாவேக்கா தவக்கலை இதெல்லாம் இப்போ பேசலாம். ஓகே, அன்னைக்கு கேட்டிருந்தாலும் இதான் பதில். இன்னைக்கு கேட்டிருந்தாலும் அன்னைக்கு எனக்கு நாடகம் ஒத்திகை இருந்ததுனால நான் சீக்கிரம் கிளம்பி. இன்னைக்கு நாடகம் ஒத்திகையில் இல்லை. பட் லெட் அஸ் டாக் அபவுட் திஸ் வாட் இட் இஸ். அதுக்கு இன்னொரு அரங்கம் வைங்க, அங்கே வந்து பேசுங்க. அது பண்ணிங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துல டைவோர்ஸை பற்றி பேசலாமா? அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. ஒரு ஏதாவது இருக்காரு இல்லை இந்த படத்தில் டிவோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் பிரேக்கப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, மறுபடியும் சேர்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு யாராவது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, சேரணுங்கிற எண்ணம் வருதுங்கிறது சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ அதுதானே ஒரு கடைசியில் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு வராது. லைஃப்பில் அது நிறைய இருக்குது சார். சேர்ந்தவங்க எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. என் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கு, உங்கள் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கும். நாங்கள் உங்களை கேட்க முடியாது, ஏன்னா பத்திரிக்கை உங்ககிட்ட இருக்குது. அதனால் பட் எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது எண்ணம் தானே. அதுதான் எண்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் தட் ப்ரொடியூசர் அண்ட் தி அதர் பர்சன் கூட திருந்தணும்னா நீங்கள் எப்படி சொல்றீங்க? சேர்றதுனால திருந்த போகிறதில்ல, மனம் வருந்தி சேர்ந்தால் அது திருத்தம். அது இதில் காமிச்சிருக்காங்கன்றதான் என்னுடைய எண்ணம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சார், பிரிஞ்சவங்க சேர்றது கரெக்டு. நான் அவங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயும் சேராமல் இருக்கணும்ல. அது நம்ம கையில் இல்லை சார். அது அவங்க மன கட்டுப்பாடு. எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் பிரியவே இல்லை. அதனால இல்லை. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? எப்படி புரியல? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரி பழைய பாரம்பரிய விஷயத்தை பேசிக்கிட்டு புதிய சிந்தனைகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். பிரியாதான் நல்ல சிந்தனை கிடைக்கல. இல்லை இல்லை இல்லை, நீங்க உங்க பொண்ணை சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? அதே சமயத்தில் அவனுடைய காதலை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த கதையா? இந்த படத்துல இல்ல, அவன் அவனை சரியா ட்ரீட் பண்ணலங்கிறது. சில பேர் வந்து இன்னும் ட்ரெடிஷனலா இன்னைக்கும் இருக்காங்க சார் ஊர்ல. அதனாலதான் அப்பா பேச்ச விரும்பி போகாத பொண்ணு ஒத்துக்காத இருக்கு. அவ போன இடத்துல அவன் சந்தோஷமா இல்லையா? அவன் அங்க சந்தோஷமா இருந்தா ஒன்னும் சொல்லியிருக்க போறது. என் பேச்ச மீறி நீ போன, அங்க உனக்கு கிடைச்சது கொடுமைதான் வறுமைதான் அப்படின்னும் போது திரும்பி வந்து மரியாதையை நான் சொல்றது கேளு. அது வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் அட் தட் ஏஜ். அந்த ஏஜில் உள்ளவங்க வருதான் தான். இதன மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபேமிலியில் ஒருத்தர் அது என்ன ஆகிடும்னா ஒரு பயம் வந்து
தன் பொண்ணுக்கானது தன்னுடைய பேரனுக்கு ஆகக்கூடாது. அதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல நான் சொல்றது ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை எல்லாரும் சிரிக்க விடாம பண்றது இயல்பானதான்னு கேட்டேன். இருக்கு, நிறைய இருக்கு. அதை மாத்துறது தான் கதை. அதை மாத்திருக்காங்க. அது அவனும் ஜாலியா முதல்ல சிரிச்சிருந்தானே கதையில ஓட்டமே இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா அந்த பழைய பாரம்பரிய அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார், இன்னைக்கும் இருக்காங்க. அதனால்தான் பல ஃபேமிலி அமைதி இல்லாம இருக்கு. அமைதி இல்லாம இல்ல, அவங்க புரிஞ்சுக்கல. சில சமயம் அவங்க பண்ணது நல்லதாகவும் நடந்திருக்கு. இப்ப அந்த இங்க இந்த கதையில நல்லதுக்காக இந்த கதையை தான் சொல்றேன். இந்த கதையில அவர் புரிதல் இல்லை. இந்த பெரியவர் வந்து ரொம்ப பிரமாதமானவர்லாம் சொல்ல, ஒரு அடம் பிடிக்கிற கேரக்டரை தான் காமிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே ஒயிட் அண்ட் பிளாக் அப்படி இருக்க முடியாது. சிலது கிரேயா இருக்கணும்ல. என்னோட கேரக்டர் இதுல கிரே தான். தன் பொண்ணுக்கு நடந்தது அடுத்த ஜெனரேஷனுக்கும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது அசட்டுத்தனமான ஒரு பயம் தான். கரெக்ட் தான். இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் போயிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. இந்த படம் பார்த்தா திருப்தி வாய்ப்பு உண்டா? படம் பார்த்து தெரிஞ்சு என்னைக்காவது நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காங்களா இல்ல இந்தியாவில தெரிஞ்சிருக்காங்களா? இல்லைன்னா லஞ்சமே கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் எத்தனை படம் வந்திருக்கு? லஞ்சம் வாங்காம இருக்காங்க சொல்லுங்க. இது வந்து அவங்க சொல்றாங்க, தெரிந்தாததும் பாக்குறவங்க எடுத்துக்கிற விதத்துல அவ்வளவுதான். டெஃபினட்டா புரிஞ்சல் கிவ் அண்ட் டேக்குன்னு வேணும். ஏன்னா அதுவும் இன்னைக்கு ஜெனரேஷன்ல வந்து பிரியறது ரொம்ப ஈஸியா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து பிகாஸ் டாலரன்ஸ் இல்லை. எங்க காலத்துல எல்லாம் தப்பே பண்ணாலும் எங்களுக்குள்ள வந்து கிவ் அண்ட் டேக்குன்னு ஒரு டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ் இப்ப குறைஞ்சு போச்சு. அது இருக்கணுங்கிறது ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதிகமா பிரியாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அப்படி எல்லாம் அப்படி எல்லா இடத்துலயும் பிரியுது. சேர்ற இடத்துல எல்லாம் பிரியாது. என்ன சினிமா மட்டும் என்ன போக்கு? இன்னும் கெட்டவங்க எல்லாம் சினிமால தான் இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரசியல் இல்லையா, இண்டஸ்ட்ரியில இல்லையா? இண்டஸ்ட்ரியில 2-3 கொண்டாட்டிக்காரன் இல்லையா, பிரிஞ்சது இல்லையா, சண்டை போட்டது இல்லையா? எல்லா மனிதன்னு இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு சேர்வுன்னு இருந்தா அது பிரிவு இருக்கத்தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம டாலரேட் பண்ணி ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்குறோங்கிறது தான். அதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டிவோர்ஸுக்கு காரணம் அது என்ன? டாலரன்ஸ் இல்லை. ஒருத்தருக்கு ஓகே அதெல்லாம் தெரியாது சார். நான் அப்படி பண்ணதே இல்லை சார். என்ன நீங்க கதையை பத்தி கேட்டீங்கன்னா இந்த கதையை பத்தி சொல்லுங்க. நீங்க வேற ஏதோ கதையை பத்தி கேட்டீங்கன்னா தேங்க்யூ. ஹாய், என் பேர் அஸ்வின். இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச மியூசிக் வச்சு நான் படத்தை பிடிச்சவங்க இதை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டெக்னிக்கலாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, படமாகவும் சரி, எல்லாமே ஒரு புது டீம், பெரிய ட்ரீம். அண்ட் இதை போய் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சேர்த்து வைக்கிறது வந்து உங்களோட ஒரு டியூட்டியும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூஸ் சொன்னாலே எனக்கு போதும். அண்ட் March 27 மூவி தியேட்டரில் வருது. எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு பார்க்கணும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் எஸ்.ஏ. நாகார்ஜுன். இந்த படத்தோட ஃபிலிம் எடிட்டர் நான் தான். ஆக்சுவலி அசோக் நான் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப பேக்டாக 2 hours 10 minutesக்குள்ளே என்ன படம் சொல்ல முடியுமோ ஒரு பேக்டாக சொல்லியிருக்கோம். அண்ட் பேக் போன இந்த டீம்மேட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக மியூசிக், கேமராமேன் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒரு விஷயம் கூட்டு முயற்சியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். டெலிவரி சூப்பராக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். தேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் கமிங். தேங்க்ஸ். ஹாய், என்னோட பேர் ஸ்னேஹா சக்தி. மீ ஃபார் எவர் படத்தில் வந்து ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். மீ ஃபார் எவர் படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ், டிரெக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே இங்கே ஃப்ரெஷ். ஸோ தமிழ் சினிமா எப்பவுமே ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்பி தான் இந்த ஸ்டெப் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை March 27 தியேட்டரில் பாருங்கள். அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூ சொல்லிட்டு ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பிரத்தோன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா சார் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீ ஃபார் எவர் இந்த படம் ஒரு ஜென்சி ஜெனரேஷனுக்கும் சரி, 90ஸ்க்கும் சரி, அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். நாங்கள் எல்லாருமே ஒரு புதுசாக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். புது டீம் அண்ட் புது சினிமாக்கே புதுசாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டேரக்டருக்கும் புதுசு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸ் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன். நிறைய படங்கள் இதே மாதிரி நாங்கள் பண்ணணும் உங்கள் பிளெஸிங்ஸோட. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, என் பேர் அர்ச்சனா ரவி. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒரு லீட் ரோலாக ஒரு படம் பண்ணுறேன். மீ ஃபார் எவர் படம் வந்து எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி.
எல்லார்கிட்டும் கண்டிப்பாக இது தியேட்டரில் வரணும். அது மட்டும் இல்லாமல் எந்த பெரிய ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் பெரிய பேக்கப் இல்லாமல் ஒரு புது டீம் தான். ஸோ ஒரு புது டீம் இந்த படம் பிக் இம்பேக்டாக தமிழ்நாட்டில் எடுக்கணும்னா மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ எல்லோரும் சப்போர்ட். I really hope everyone will support. Thank you so much. ஹாய், என் பேர் சுதர்ஷன் கோவிந்த். ஸோ இந்த படத்தில் அஜய்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் லீடாக. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி லீடாக பண்ணியிருக்கிறது. ஸோ ஒரு நல்ல படம் எங்களால் எடுக்க தான் முடியும், அது கொண்டு போய் சேர்க்கறது எங்கள் கையில் இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. தேங்க்ஸ். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேனாவால் தான் நிறைய விஷயத்தை மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். அதை இன்றைக்கும் ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி நீங்கள் படம் பார்க்கல, இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. ஸோ உங்கள் மனசுக்கு என்ன உண்மையாக தோணுதோ நீங்கள் அதை எழுதுங்க. ஆனால் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த படம் மக்கள்கிட்ட போய் கண்டிப்பாக சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ப்ரொமோஷனுங்கிறதே வந்து இப்போது வேறு மாதிரி ஆகி கண்டிப்பாக எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக காசு ப்ரொமோஷனில் போடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோமா அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் காட்டலாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நல்ல படம் ஜெயிக்குங்கிறது நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களால் மட்டும்தான் முடியும். அண்ட் இந்த இடத்துல இப்போது இங்கே எல்லாருமே இருக்கோம். நான் இந்த இடத்துல ஒரு 2 தேங்க் பண்ணிக்கணும். அது யாருக்குன்னா, என்னோடய ப்ரொடியூசருக்கும் என்னோடய ஹீரோக்கும். ஒரு பாயிண்டில் அவரோட லாஸ்ட் ஃபிலிம் ஒரு மாதிரி சரியாக போகலை. அந்த டைமில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அவர், நான், ஹீரோ 3 பேர் தான் இது எப்படியாவது நம்ம கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு பகல்னு பார்க்காம எதுவுமே இல்லை அப்போ எங்ககிட்ட. டீ செலவு கூட எதுவும் இருக்காது. பட் ஆனால் இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க். தூங்க மாட்டோம். நிறையா டிப்ரெஷன் நைட்ஸ் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்க இல்லைன்னா இது எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் நான் மற்ற எல்லாத்த பற்றி பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் இவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. புடவை கட்டி வச்சாங்க. அதான் அவங்க வச்ச கடைசி தம். ஆமா, இல்லை நான் சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். ஹீரோ வந்து காசு கொடுத்துட்டா தான் ஹீரோ அவ்வளவு நல்லவரா காட்டிருக்கீங்களா? புரியல. ஹீரோ படத்துல ஃபுல்லா ரொம்ப நல்லவரா காட்டிருக்கீங்க. இல்ல கிடையாது. இல்ல நல்லவர் எப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை கலாய்க்கும் போது அவன் அமைதியா இருக்கான்ல, அவன் நல்லவன். அந்த மாதிரி தான் காட்டியிருக்கோம். ஆக்சுவலா இந்த கதையில வர ஹீரோவே இவர் தான். அப்ப அவரை பத்தி எப்படி தப்பா காட்டுவாரு? இல்ல சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் திட்டணுங்கிறது தான் ஒரு இது. அது எடிட்ல பார்க்கும்போது இவரே ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு திட்டுறாங்க, இல்ல ப்ரோ நல்லா இருக்கும் பண்ணுங்க சார். நேரடியாக அவ்வளோ சூதாடியும் அப்படின்னால வசதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. வசதியாக இருக்காரு. ஆமாம், கையில் மோதிரம்லாம் இருக்குது. நாங்கள் போகிறோம். ஏன்னா சூதாட்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி குறுக்கு வழியில் சூதாடின்னு டைலாக் வச்சுருக்கோம். சூதாட்டமே குறுக்கு வழி தான் சார். அதுலேயும் நிறைய குறுக்கு வழி இருக்குது சார். சூதாடுறவங்க கூட நம்ம உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அதனால கிடைச்சிருச்சா சார்? தெரியல சார். நைட்டெல்லாம் சார் வைஜி மகேந்திரன் சார் பொங்கு பாசுக்கா சார் அவங்க பேசுகிறாங்க. எந்த பாசு? பொங்கு பாசு பேசியிருக்காரா? பொங்க இருந்துடக்கூடாது, எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபினிஷிங் உடைந்த உள்ளங்களுக்குன்னு போட்டு முடிச்சு. ஆக்சுவலாக உடைந்த உள்ளம் திருப்பி வேற எங்கேயும் ஜாயின் ஆகாமல் இருக்கணும்ல. அவர் கேட்ட கேள்வி தான் சார். ஏன்னா இன்னைக்கு காலம் அந்த மாதிரி இருக்குல்ல சார். உடையிறது சேர்றதுங்கிறது வந்து உண்மையான காதலில் வந்து உணர்ந்தாங்கன்னா சேரவும் செய்யலாம், பிரியவும் செய்யலாம் சார். இல்லை லோ குவாலிட்டி அணிறது போய் 2 ஸ்டெப்ஸ் போடு அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சுடுவாரு. மற்றபடி நம்ம எதுவும் சார். நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ்லாம் வந்து சரியா சொல்ல மாட்டாங்க. இல்ல நம்பர் மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. ஆமா சார். ஆமா அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க. அது எப்படி வந்து நாங்க எடுத்துக்கிறது? ஏன்னா வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து கவுண்ட் கொடுக்குறாங்க, அது கரெக்டான கவுண்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து சொல்ற விஷயம் தப்பா இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் கவுண்ட் நம்பர்
சார் இல்லை, இப்போ நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்தோட டிராவலை நம்ம பார்க்கும்போது அந்த படத்துக்கு எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு நம்ம கண் கூட பார்க்குறோம்ல. தேட்டருக்கு வெளியில் வண்டி இருக்கிறத வச்சே நம்மளால ஒரு மாதிரி கணிக்க முடியும். ஆனால் அது இன்ஸ்டாகிராமில் வரும்போது அது வேறையா வருது. அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன், எல்லா படங்களும் கிடையாது. அப்போ இன்ஃப்ளூயன்சர் சொல்றதுலாம் தப்புன்னு சொல்றீங்க? இல்லை சார், இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது தப்புன்னு சொல்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நம்ம என்னதான் பண்ணாலும் படத்துக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஆனால் அந்த நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது அது படத்தில் தான் இருக்குது. நம்ம மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறோங்கிறது தான் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். ஆமாம், ப்ரொடியூசர் கண்டிப்பாக நல்லா வரும். கண்டிப்பாக இந்த படம் வந்து போன படம் அளவுக்கு இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் போன படம் அளவுக்கு இருக்காது. கண்டிப்பாக அடுத்த படங்கள் பண்ணுறதுக்கான முயற்சிக்கான நம்புகிறேன். அதுக்கான கதைகள் வீடு இருக்கும். இந்த படம் முடிஞ்சிட்டு எல்லா பிஸ்னஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மற்ற லாங்குவேஜ் பிஸ்னஸ் முடிக்க வேண்டியிருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கான கண்டிப்பாக நடக்கும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.